ஏ வள்ளி, இப்ப என்னடி பண்ண போறோம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வந்துட்டாங்க. எனக்கும் எந்த யோசனையும் வர மாட்டேங்குதுடி. இதுக்கப்புறம் நம்ம எப்படி சமாளிக்க போறோம்? வள்ளி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏதாச்சும் தப்பா நடந்துருமோன்னு மனசெல்லாம் படபடப்பா இருக்கு. ஏய், பயப்படாதடி. நீனும் பயந்து ஏண்டி என்னையும் பயங்காட்டுற? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அதான் ரூபி பேர்க்கல்ல, எப்படியாச்சும் நல்ல செய்தியோட தாண்டி வருவா. கவலைப்படாத, சரியா? இல்லடி, எனக்கு நம்பிக்கையே இல்லை. மனசெல்லாம் படபடப்பா இருக்கு. அக்கா! ஏய் ரூபி, என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி பதட்டமா வர? என்னடி, கமலி மேனி பாத்தியா? எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னியா என்ன? அவங்க என்ன சொன்னாங்க? சொல்லுடி, என்ன சொல்லிவிட்டாங்க? சீக்கிரம் சொல்லு. ஐயோ அக்கா, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. என்னாச்சுடி, சொல்லு. மாமா வீட்ல யாருமே இல்லக்கா. என்னடி சொல்ற? மாமா வீட்ல யாருமே இல்லக்கா, கதவு பூட்டி கிடக்கு. என்னடி, வீட்ல யாரும் இல்லையா? அப்போ கமலி மைனி அவங்கள பாத்தியா? பார்க்காம வருவேனக்கா. நான் ஸ்டேஷன்ல கூட போய் பார்த்துட்டேன். கமலி மைனி ஸ்டேஷனுக்கு போல. இன்னைக்கு அவங்க லீவா. என்னடி சொல்லிட்டு இருக்க? அப்போ வீட்ல யாருமே இல்லையா? யாரும் இல்லக்கா, நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன். சோலி முடிஞ்சது. இப்போ இருந்த ஒரு நம்பிக்கையும் நம்மளை விட்டு போயிருச்சு. இப்போ என்னடி பண்ண போறோம்? இனிமேல் என்னடி பண்ண முடியும்? உன் வீராவும் ஊர்ல இல்ல. சரி, அவங்க குடும்பத்துல யார்கிட்டயாச்சும் பேசி வீட்ல வந்து பேச சொல்லலாம்னு பார்த்தா வீட்ல யாரையும் காணோம். இப்போ என்னதான் பண்ண முடியும்? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்லாதடி வள்ளி, அப்பெல்லாம் சொல்லாதடி. என்னை காப்பாத்துடி. காப்பாத்தணுமா? நானே இங்க கவலை கடத்துல இருக்கேன், இதுல இவளை காப்பாத்தணுமா? இங்க இவ்வளோ அரளி பொருளி நடந்துகிட்டு இருக்கு. உன் மாமா அங்க அந்த லேக்கா கூட லண்டனை சுத்தி பார்க்க போயிருக்கா. இங்க உன் வீராவோட குடும்பத்துல ஒருத்தரையும் காணும். எனக்கு தெரிஞ்சு வீட்டோட எல்லாரும் சேர்ந்து குற்றாலத்துக்கு குளிக்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உன்னை கொன்றுவோம் பத்துக்க. என்ன கொண்டு? எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாரும் ஜாலியா தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த வீர பையன் உன்னை என்கிட்ட எல்லாம் கோத்து விட்டுட்டு போயிருக்கா. அவன் அங்க ஹாப்பியா தான் இருப்பான். எட்டி வள்ளி, நானே கடுப்புல இருக்கிறேன். நீ தேவையில்லாதெல்லாம் பேசாத பத்துக்க. ஐயா அக்கா மறுவலா, கொஞ்சம் வாய மூடுங்கடி. என்னட்டி பொசுக்குன்னு மரியாதை இல்லாம பேசிக்கிட்ட? அப்புறம் ஆளுதான் வளர்ந்துருக்கிய, அறிவு கொஞ்சமாச்சும் வளர்ந்துருக்கா. நம்ம இப்ப என்ன பிரச்சனையில இருக்கோம், ஆளுக்கு மாத்தி மாத்தி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிய. இப்படி ஒப்பாரி வச்சா எல்லாம் சரியாயிடுமா? இப்ப என்னட்டி பண்ண சொல்ற? எதுவும் பண்ண முடியாம தானடி நாங்களே முடிச்சுக்கிட்டு நிக்கிறோம். பத்தியாட்டி, உன்னாலையும் இந்த வீர பயலாலையும் என் மானம் கெட்டு மரியாதை கெட்டு இந்த பய உள்ளலாம் என்ன மரியாதை இல்லாம பேசுற நிலைமைக்கு கொண்டாந்து என்ன விட்டுட்டியடி. இப்போ உனக்கு மரியாதை ரொம்ப முக்கியம் பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே உங்க அம்மா உன்னை அந்த கிளி கிழிச்சிட்டு போனுச்சு. அப்புறம் என்ன, மூடிக்கிட்டு நில்லு. மூடணுமா? மூடிக்கிட்டு தாண்டி நிக்கிறேன். ஐயோ அக்கா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்னடி சொல்லு. நம்ம ஏன் மாப்பிள்ளைய தனியா கூப்பிட்டு அக்காவோட காதலை பத்தி சொல்லக்கூடாது? ஒருவேளை மாப்பிள்ளை நல்லவரா இருந்தா நம்ம நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அக்காவை பொண்ணு பக்கமா போயிருவார்ல. அடியே முட்டை பசு முஞ்சி, வந்திருக்கது சாதாரண ஆள் இல்லடி, முத்துப்பாண்டி. அவன் கெட்டவன் இல்ல, கேடு கெட்டவன் பத்துக்க. என்னக்கா சொல்லுத? ஆமாண்டி, அவன் பெரிய ரவுடியாக்கும், இன்டர்நேஷனல் கிரிமினல். அவன்கிட்ட இல்லாத ரவுடிகளே கிடையாது. அவனை சுத்தி எப்போதும் தாதாக்கள் கூட்டமாவே இருக்குண்டி. என்னக்கா சொல்லுத? நீ சொல்றதை பார்த்தாலே பயமா இருக்குதே. அது மட்டும் இல்லடி, அவனுக்கு பொண்ணுங்கன்னா போதும், ஊருக்குள்ள ஒரு பொண்ணை விட மாட்டான். அவன் பின்னாடி சுத்துற பொண்ணுங்களை விட அவன்கிட்ட முரண்டு பிடிக்கிற பொண்ணுங்களை தாண்டி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்லுத? இப்போ உங்க அக்கா மட்டும் அவன்கிட்ட போய் உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான்னு நினைச்சுக்க, அவ்வளவுதான். அவன் இவளை தூக்கிட்டு போய் தாலியே கட்டிடுவான் பத்துக்க. தூக்கிட்டு போய் தாலி கட்டிடுவானா? தூக்கிட்டு போயிடுவானா? அப்புறம் உங்க வீரா மாமாவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது பத்துக்க. ஏட்டி, எதுக்குடி இப்படி வயித்துல புளிய கரைக்கிற? எனக்கு பயமா இருக்குடி. ஆமா, அவன் பெரிய ரவுடின்னு உனக்கு எப்படிக்கா தெரியும்? தெரியும்டி. அதான் எப்படின்னு கேக்குறேன். அந்த முத்துப்பாண்டிய உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் இல்லடி, உங்களுக்கும் தெரியுமே அவனை. எங்களுக்கும் தெரியுமா? இவ என்ன உளறா? என்னக்கா சொல்லுது? நானே இப்பதான் அந்த பேரையே கேள்விப்படுறேன். எங்களுக்கு தெரியும்னு சொல்லுது. ஆமாடி, உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியுமா? என்னக்கா சொல்லுது? நம்ம எங்க வச்சு அவனை பார்த்தோம்? அதான் நம்ம எல்லாரும் டிவில பார்த்தோமே. டிவிலையா? என்னடி சொல்லுத? டிவில பண்ணி பார்த்தோம். அதான்டி, இந்த தீபாவளிக்கு நம்ம டிவில கில்லி போட்டான் தெரியுமா? உனக்கு கொலை பண்ணிரும் பத்துக்க. அந்த முத்துப்பாண்டி பையில எப்படி தெரியும்னு கேட்டா, தீபாவளிக்கு கில்லி போட்டா பொங்கலுக்கு சந்திரமுகி போட்டான்னு நினைக்கிட்டு இருக்கேன். அத வருஷம் வருஷம் போடுறாங்கடி. இப்போ அதுவாடி முக்கியம். இந்த முத்துப்பாண்டி பையில எப்படி உனக்கு தெரியும்? எங்களுக்கு வேற தெரியும்னு சொல்லுத. அதை சொல்லுடி. அதை தாண்டி நானும் சொல்ல வந்தேன். அந்த கில்லி படத்துல வருவானே முத்துப்பாண்டி, அந்த தனலட்சுமியை விரட்டி விரட்டி காதலிப்பான் தெரியுமா? அவளை கல்யாணம் பண்ண கூட போவானே. அப்ப கூட அந்த வேலு வந்து அந்த முத்துப்பாண்டியில இருந்து காப்பாத்தி தனலட்சுமியை கூட்டிட்டு போவானே. அந்த முத்துப்பாண்டி தாண்டி. எனக்கு என்னமோ அந்த முத்துப்பாண்டி தாங்க
ஏய் ரூபி, அந்த கதவை போய் சாத்திட்டு வாடி. இதோ போறேன்க்கா. எதுக்கிட்டி கதவை சாத்த சொல்ற? பொறுமையா இரு, அவ சாத்திட்டு வரட்டும் சொல்லுதேன். இது எதுக்கிட்டி? உன் மண்டைய பொழக்கத்தான். அடியே ரூபி, போடி இவள. இதோ போடுறேன்க்கா. ஐயோ வலிக்குதுடி, அடியே விடுங்கடி, வலிக்குதுடி. வலிக்கட்டும், நல்லா போடுடி இன்னும் நாலு. ஐயோ வலிக்குதுடி, இனிமேல் எதுவுமே சொல்ல மாட்டேன்டி, விடுங்கடி. அந்த வாய் மேலே நாலு போடுக்கா. இனிமேல் வாயை திறந்து இந்த வாயிலே நாலு போடு போட்டு பேச விடாத அளவுக்கு பண்ணிடுவோம் பத்துக்க. நான் அப்படி என்னடி பெரிய தப்பு பண்ணிட்டேன்? எதுக்கு நீ ரெண்டு பேரும் என்ன பண்ணிருச்சிய? நீ எல்லாம் ஒரு தங்கச்சி அடி, நக்க கையை போட்டு இப்படி அடி அடி நடிக்கிற. நடிக்க கூடாது, கொலை பண்ணிருக்கணும் பத்துக்க. நாங்களே இந்த மாப்பிள்ளையை எப்படியா விரட்டி விட போறோம்னு பதறிக்கிட்டு இருக்கோம். நீ இப்பதான் அந்த கிள்ளி படத்துல வர்ற வில்லனுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்க. எட்டியலா முத்து பாண்டியன் பேர் கேட்டதோ ஒருவேளை அவனா இருக்குமோன்னு நினைச்சேன்டி, அதனால தண்டி சொன்னேன். எட்டி வாய மூடி இருப்பதுக்க. இதுக்கப்புறம் கிள்ளி குத்து சந்திரமுகி ஏதாச்சும் வாயில இருந்து வந்துச்சு, மவளை இங்கனே உனக்கு சமாதி கட்டிடுவேன் பத்துக்க. சமாதி கட்டினாலும் கட்டிடுவாளுவா. நம்ம வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குதே. ஏக்கா அது விடுக்கா, இந்த அக்கா எப்போதுமே அப்படித்தான். இப்ப என்ன பண்ண விட்ட போறோம்? அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. நானே பெரிய குழப்பத்துல இருக்கேன். எனக்கு எந்த ஐடியாவுமே தோண மாட்டேங்குது. இப்ப இந்த பிரச்சனையில இருந்து எப்படி நான் விடுபட போறேன்னு எனக்கே தெரியல. அக்கா நம்ம பேசாம அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவோம்க்கா. அம்மா கிட்ட சொன்னா அவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்கல்ல. வேணாண்டி, அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அம்மா என் மேல கோவப்படுவாங்க. அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியுமே. இவ்வளவு பெரிய விஷயத்த நான் அவங்க கிட்ட மறைச்சிருக்கேன்னா அவங்க என் மேல ரொம்ப கோவப்படுவாங்கடி. அவங்களால தாங்கிக்க முடியாது. அப்புறம் இப்ப என்னதான் பண்ண முடியும்? மாப்பிள்ளைகிட்டையும் சொல்ல முடியாது, அம்மா கிட்டையும் சொல்ல முடியாதுன்ற. மாமா வீட்லயும் யாரும் இல்ல, மாமாவும் இல்ல. இப்ப எந்த வழியும் இல்லக்கா. இப்ப நீ வெளியில போனா எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவாங்க. என்னடி சொல்ற? ஆமாக்கா, அவங்க என்னமோ பேசி முடிக்கிற மாதிரி எண்ணத்துலதான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடியே நான் வேணா கடைசியா ஒரே ஒரு ஐடியா சொல்லட்டு வாடி. இந்த பாருடி, வாயை திறந்த குத்திடுவேன், பேசாம நில்லு. நான் சொல்றதை கேளுடி, இந்த ஐடியா கண்டிப்பா சரியா வரும்டி. அக்கா பரவாயில்ல விடு, அதான் வள்ளிய கையில ஐடியா சொல்லுதுன்னு சொல்லுதுல. இப்ப இதை விட்டா நம்மளுக்கு வேற வழி இல்ல. சொல்லுக்கா, என்ன ஐடியா? சரி சரி விடு விடு. நீ பேசினதுக்கு தானே நாங்க அடிச்சோம். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும், தேவையில்லாதெல்லாம் பேசினா. சரி சொல்லு, இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் ஏடா உடமா ஏதாச்சும் சொன்ன உண்மையிலே உன்னை புதைச்சிருவேன். அதான் சொல்லுதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? சும்மா புதைச்சிருவேன், அடிச்சிருவேன், மிதிச்சிருவேன்னுக்கிட்டு. சொல்லுறது கொஞ்சம் கேளுங்கட்டி. சரி சொல்லு. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னைய கூப்பிடுவாங்க. நாங்க ரெண்டு பேரும் உன்னை கூட்டிட்டு போவோம். அங்க போனதும் இல்ல நான் வரமாட்டேன். ஐயோ நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டு தொலைட்டி. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை கூப்பிடுவாங்க. அப்போ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை கூட்டிட்டு போவோம். அங்க போனது நீ நிமிந்து மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க வேண்டாம். அவங்க ஏதாச்சும் பேசுறத பேசிட்டு போட்டோம். மாப்பிள்ளைய நிமிந்து பாருன்னு உன்னை சொல்லுவாங்களே, அந்த நேரத்துல நீ மயக்கம் மட்டும் கீழே விழுந்துரு. என்னடி சொல்ற? ஆமாட்டி, மாப்பிள்ளைய உன்னைய பார்க்க சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நீ மயக்கம் மட்டும் விழுந்துரு. அப்புறம் நானும் ரூபியும் உன்னை பார்த்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவோம். ஐயோ என்னாச்சும் ஏதாச்சும் தெரியலையே, நல்லா இருந்தாலே இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாலே அப்படின்னு சொல்லி நாங்க ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடறோம். நாங்க வைக்கிற ஒப்பாரியை பார்த்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னடா நல்லா இருந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு, இவங்க இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்களே, நம்ம பொண்ணு பார்க்க வந்த இடத்துல இப்படி அபசகுணமா ஆயிடுச்சே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னொரு நாள் நாங்க பொண்ணை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. என்னடி சொல்ற? அப்போ நான் மயக்கம் போட்டு விழுந்தா அவங்க பொண்ணு பக்கமும் போயிடுவாங்களா? கண்டிப்பா போயிடுவாங்க டி. ஏன்னா அவங்க பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. நல்ல விஷயம் நடக்கிற நேரத்துல இப்படி பொண்ணே மயக்கம் போட்டு விழுந்துருச்சே, இப்போ இது ஏதோ அபசகுணமா தான் இருக்கு, அதனால நேரம் சரியில்லை, நல்ல நேரமா பார்த்து வருவோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அக்கா வள்ளி அக்கா சொல்ற ஐடியாவும் நல்லா தாங்க இருக்கு. நம்ம இதுபடியே பண்ணிடலாம். அப்போ அதுக்கு ஏன்டி அங்கே போய் மயக்கம் போட்டு விழணும்? நான் பேசாம இங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துறேனே. அடியே அறிவு கிட்டவள, நீ இங்கேயே மயக்கம் போட்டு விழுந்த உங்க அம்மா மூஞ்சில தண்ணியை தெளிச்சு உன் மயக்கத்தை தெளிய வச்சு பொண்ணு பக்கம் கொண்டு போய் விட்டுருவாங்க சொல்லிட்டேன். நீ எல்லாரும் முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்தாதாண்டி சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சரிடி, நான் அங்கேயே போய் மயக்கம் போட்டு விழுறேன். ஒருவேளை எனக்கு அங்க வச்சு மயக்கம் போட வரலனா? மயக்கம் வரலனா அந்த முத்துப்பாண்டிய கல்யாணம் பண்ற மாதிரி யோசிச்சு பாரு, தன் நாட்கள மயக்கம் வந்துரும். அடியே உன்னை சாவடிச்சிருவ பத்துக்க. தெரியுதுல, மூடிக்கிட்டு நில்லு. நான்
சொன்ன பிளான மனசுல வச்சுக்க. போன உடனே மயக்கம் போட்டு விழுந்துறாத, அப்பவும் கண்டுபிடிச்சிருவாங்க. மாப்பிள்ளைய பார்க்க சொல்லுவாங்க பாரு, அந்த நேரமா பார்த்து மயக்கம் போட்டு விழு. அப்பந்தாண்டி நாங்க ஒப்பாரி வைக்க கரெக்டா இருக்கும். ஏக்கா அப்படி ஒப்பாரி வச்சோம் அவங்க போகாம இங்கேயே இருந்தா? அப்படியும் போகலனா இன்னொரு பிளான் இருக்கு, அதையும் பண்ணுவோம். இன்னொரு பிளானா? என்னக்கா அது? இப்ப மட்டும் அந்த பிளான் சொன்னோம், மறுபடியும் அக்கா தங்கச்சி 2 பேரும் போட்டு அடிப்பாளுவோம். இந்த பாருடி, இந்த பிளான் நடக்கலனாதான் இன்னொரு பிளான் போடலான்னு சொன்னேன். இப்ப இருக்காது, அந்த பிளான் நடக்கலனா அதுக்கப்புறம் அது என்ன பிளான்னு சொல்லுதே. இப்பெல்லாம் அதெல்லாம் கேட்காத. சரிக்கா சரிக்கா, நான் கேட்கல. அப்படி என்ன பிளானா இருக்கும்? ஏட்டி நீ சொன்னபடி பண்ணுனா கண்டிப்பா எல்லாரும் போயிடுவாங்கல்ல. நம்பிக்கை அதான் வாழ்க்கை, புரியுதா? செத்த சாத்திட்டு அப்படி ஓரமா போய் நில்லு. போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு பிளானா போட்டு கொடுக்கணும் உங்களுக்கு. பார்த்துக்கிறேன்டி. எல்லாம் உங்க பொண்ணை பார்த்த நேரம். கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சவன் இப்போ உடனே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுதான்னா உங்க பொண்ணு என் பிள்ளையோட மனசுல எந்த அளவுக்கு இருந்திருக்கான்னு பாருங்க. உண்மையிலே என் பையன் யோகக்காரன் தான். ஐயோ சம்மந்தி, என் பொண்ணு தான் யோகக்காரி. இப்படி ஒரு மாப்பிள்ளை என் பிள்ளைக்கு அமையணும்னு இருந்திருக்கு பாருங்க. அதுவும் நாங்கள் கோயிலுக்கு போன நேரம் எல்லாம் நல்ல செய்தி தான் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் இந்த குமுதாவுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னக்கா இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்வீங்க? என்ன இருந்தாலும் அவள் நம்ம வீட்டு பொண்ணு. அவளுக்கு என்னால் ஒரு நல்ல காரியம் நடந்தா எனக்கு சந்தோஷம் தானே. ஏதோ இந்த செய்தி என் காதில் உள்ள போய் உங்ககிட்ட நேராக வந்து சொன்னேன். இதுவே அடுத்தவளா இருந்தா தான் பக்கம்ல வளைச்சு போட்டிருப்பா. நல்ல இடம், நல்ல சம்பந்தம். நாளைக்கு உங்க பொண்ணுக்கு முடிச்சு கொடுத்தா என்ன அப்படியே கவனிச்சுக்க மாட்டீங்களா என்ன? அது என்ன குமுதா எப்படி சொல்லிட்ட? என் பொண்ணுக்கு எப்படியாப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்க. அப்படிலாம் நான் உன்னை சும்மா விட்டுருவேனா? நீ எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம் போகலாம். உனக்கு என்ன தேவையோ என்கிட்ட கேளு, நான் உனக்கு செஞ்சு கொடுக்கேன். ஐயா நான் என்னத்துக்கா கேட்க போறேன்? நம்ம வீட்டு பிள்ளைக்கு செய்யறதுக்கு நான் என்ன 5000 தாங்க 10,000 தாங்கன்னா கேட்க போறேன்? சேச்சா அப்படியாப்பட்ட ஆள்லாம் நம்ம கிடையாது. அதெல்லாம் மனம் இருக்கவங்க கொடுப்பாங்க. நான் வாயை தந்து யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டேங்க்கா. உங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். சே இது நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஒரு நல்ல சம்மந்தம் கொண்டு வந்திருக்கேன், இதுலலாம் போய் எதிர்பார்க்க கொடுமாக்கா. மன சந்தோஷமா இருந்தா எல்லாம் ஒரு அன்பளிப்பா கொடுக்குறதா. அதெல்லாம் நான் வாயை திறந்து கேட்க மாட்டேங்க்கா யார்கிட்டையும். ஏக்கா இந்த குமுதா சரியான ஆள் பார்த்துக்கங்க. பேச்சு வாக்கில் 5000 தருவியா 10,000 தருவியான்னு கேட்கறத பத்தியலா? சரி விடு, நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறா. 5000 என்ன 10,000 கேட்டாலும் கையில் கொடுப்போம். இதில் என்ன வந்திருக்கு? நம்ம பொண்ணு ஒரு நல்ல இடத்துல போய் வாழ போறா. இப்போ அதான முக்கியம். இந்த பாருங்க சம்மந்தி, நீங்களும் அவங்கள மாதிரி 5000 தரேன் 10,000 தரேன்னு எனக்கு சொல்லக்கூடாது பார்த்துக்கோங்க. என்ன இருந்தாலும் உங்கள் பையனும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான், இவங்க வீட்டு பொண்ணு எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். ஏதோ என்னால் முடிஞ்சது இந்த 2 பிள்ளைகளையும் சேர்த்து வச்சு அதுங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அது போதும். அதுக்காக நீங்கள்லாம் எனக்கு இதை தரேன் அதை தரேன்லாம் சொல்லாதீங்க, சரிங்களா? இந்த பாரு குமுதா, அப்பெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்வேன். கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் என் பிள்ளை. இன்னைக்கு ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான்னா அதுக்கு அவன் மனசில் அந்த பொண்ணு எந்த அளவுக்கு இருந்திருக்கான்னு பாரு. அந்த பொண்ணை பற்றி உங்ககிட்ட சொல்ல போய் தானே இந்த இடத்துலன்னு துப்பு கொடுத்துருக்க. நீ இல்லாமல் இருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? அவன் கடைசி வரைக்கும் மனசுலேயே தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். என் பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்க. நீ என்ன 5000 10,000 என்ன உனக்கு என்ன வேணாலும் கேளு. என் கல்யாணத்தில் உனக்கு கையில் ஒரு மோதிரம் வேணாலும் நான் போடுதேன். மோதிரமா? தங்க விற்கிற விலைவாசிக்கு மோதிரமா? சம்மந்தி மோதிரன்னு சொன்னிய என்ன? ஒரு கிரா 2 கிரா போடுவீங்களா? ஆஹா, 1 பவுன்ல மோதிரம் போட போறேன் உங்களுக்கு, பாத்துக்கோங்க. 1 பவுனா? 1 பவுன் மோதிரமா? ஆத்தி, 1 பவுன் மோதிரம்னா 80,000 90,000 ஆச்சா இப்ப விற்கிற விலைவாசிக்கு? ஆஹா, இந்த சம்பந்தத்தை எப்படியாச்சும் முடிச்சு கொடுத்துடணும். அடியே குமுதா, உனக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு பத்துக்க. அக்கா பத்தியலா, 1 பவுன் மோதிரமா? இப்போ விற்கிற விலைவாசிக்கு 1 பவுன் மோதிரம்னா என்ன ஆச்சு? இவளுக்கே இப்படி பண்ணுதாங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளைய எப்படி பார்த்துப்பாங்க? அதெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க. என் பொண்ணுக்கு இதை கொடுக்காங்க அதை கொடுக்காங்கன்னா எனக்கு என்ன கிடையாது. போகிற இடத்துல என் பிள்ளைய நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிட்டா எனக்கு அது போதும். மாப்பிள்ள வந்திருக்காருன்னு சொன்னியே, எங்க ஆளை காணோம்? என்ன சம்மந்தி உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கியே? சம்மந்தி அவன் இன்னையில இருந்து உங்க வீட்டு மருமக பிள்ளை. நீங்க இதெல்லாம் கேட்கணுமா என்ன? இங்கதான் நின்னா இப்போ வந்துருவான். என்னங்க புள்ளைய கூப்பிடுங்க, அவங்க பார்க்கணும்னு சொல்றாங்களே. ஐயா ஐயா முத்துப்பாண்டி, எக்கா இதான் மாப்பிள்ள. அம்மா என்ன அவசரமா, என்ன அழகா இருக்காரு. நம்ம நிலாவுக்கு பொருத்தமான ஜோடி. மாப்பிள்ள நல்ல வாட்ட சட்டமா இருக்காரு பாத்துக்கங்க. நான் தான் சொன்னேன்லக்கா, மாப்பிள்ளை நல்ல வாட்ட சட்டமா இருப்பாருன்னு. எங்க முத்து பண்ணி போன? இவ்வளவு நேரம் இவங்க ஒன்னதான் தேடிக்கிட்டு இருந்தாங்க.
அது ஃபோன் வந்துச்சு, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன சம்மந்தி, உங்க மருமக பிள்ளைய பாத்துட்டீங்களா? என்ன பிடிச்சிருக்கா என்ன? ஐயா, இந்த மாப்பிள்ளையும் பிடிக்கலன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பாத்துக்கோங்க. சரி உமாக்கா, நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம், பொண்ணை கூப்பிடுங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் பாத்துக்கிட்டாதான் மேல்படி பேச முடியும். ஆமா சம்மந்தி, சீக்கிரம் கூப்பிடுங்க எங்க வீட்டு மருமவளை. இதோ கூப்பிடுற சம்மந்தி. ஏமா ரூபி, வள்ளி, நிலாவை கூட்டிட்டு வாங்கம்மா. இப்போ வந்துடுவா. சரிங்க சம்மந்தி, வரட்டும் வரட்டும். அம்மாடி, என் மருமவன் என்ன அழகா இருக்கா. இப்ப தெரியுது என் புள்ள ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு. இப்படி ஒரு அழகியெல்லாம் பார்த்துருக்கா. அட மவனே, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. உனக்கு ஏத்த ஜோடி தான் போ. என்ன சம்மந்தி, உங்களுக்கு மாப்பிள்ளையெல்லாம் பிடிச்சிருக்குல்ல? எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன கல்யாணத்தை பத்தி பேசிடுவோமா? இவங்க இருக்க வேகத்தை பார்த்தா இப்பவே தாலி கட்ட வச்சாலும் வச்சிருவாங்க போலடி. மவளே, காலி கிட்ட தான் நிக்கிற பத்துக்க, சமட்டி தள்ளிடுவேன். ஒழுங்கு மரியாதையா இருந்துரு. நான் பேசாம உள்ளேயே இருந்திருப்பேன். தேவையில்லாம பிளான போட்டு கூட்டு வரேன்னு சொல்லி என்னடி பண்ணி வச்சிருக்க? நான் இப்பவே மயக்கம் போட்டு விழட்டாடி. ஏய், கொஞ்சம் பொறுமையா இருட்டி. உடனே மயக்கம் போட்டு விழுந்தானே சந்தேகம் வந்துடும். இப்ப ஆரம்பிப்பாங்க, அந்த நேரத்துல மயக்கம் போட்டு விழுந்துக்கலாம். சரியா? சீக்கிரம் சொல்லிட்டி. பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு ஜோடி பார்த்து சூப்பரா இருக்கும். அவளுக்குனே பிறந்தவனாட்டம் இருக்கிறான் எங்க வீட்டு புள்ள. அப்படி என்ன ஒரு பெரிய பேரழகனை பெற்று வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த புகழ்றாங்க. பேரை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. இதுல ஆள் மட்டும் இந்த நல்லாவா இருந்துட போறான். இவங்கெல்லாம் சொல்றத பார்த்தா நம்ம பார்க்கணும் போல தோணுதே. இவ தானே பார்க்க கூடாது, நம்ம பார்ப்போம். ஏட்டி, மயக்கம் மட்டும் இல்லட்டா? உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி பிடிச்சிருக்கு? இந்த 18 வயசு நீல படத்துல சப்பானி சொல்லுவான் பாரு, காசு கொடு அத்தாவையும் கடைக்கு போகணும், காசு கொடு அத்தாவையும் கடைக்கு போகணும்னு. அதே மாதிரி என்ன மயக்கம் விட்டு விழுவா மயக்கம் விட்டு விழுவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற? கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. கஷ்டப்பட்டு போட்ட பிளானடி சொதப்பி எழுதுறாத. சீக்கிரம் சொல்லிட்டு, எனக்கு இங்க நிக்கவே பிடிக்கல. கொஞ்ச நேரம் பொறுமையா இருடி. அவங்க எல்லாம் ஆரம்பிப்பாங்க, அப்ப மயக்கம் விட்டு விழு. சரியா? செஞ்சு தொலைகிறேன். என்னிலா, இவங்க எல்லாம் சொல்றத பார்த்தா எனக்கு மாப்பிள்ளைய பார்க்கணும் போல தோணுதுடி. நான் பார்க்கட்டா? என்னது மாப்பிள்ளையா? உள்ள வாங்கினது பத்தலன்னு நினைக்கிறேன். அத்தி, இல்ல இல்ல, மாப்பிள்ளை இல்ல, முத்துப்பாண்டி. அவனை ஒரு கண்ணா பார்க்கட்டுமா? அவனை எதுக்கிட்டி நீ பார்க்க போற? எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனை விரட்டி அடிக்க போறான். அதுக்கு முன்னாடி அந்த பாவப்பட்ட மூஞ்சிய ஒரே ஒருக்கா பாத்துக்கிறேனே. என்னமோ பண்ணி தொலை. இருட்டி, அவன் மூஞ்சிய கடைசியா ஒரு தடவை பாத்துக்கிறேன். ரொம்ப அதிர்ச்சியா இருக்கோ? என்ன எதிர்பார்க்கல? காலி வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருக்கே. இவங்கிட்டயா மாட்டணும்? எப்படி தேடி வந்தேன் பத்தியா? போச்சு போச்சு. அடியே நீலா, நீலா, என்னடி? அடியே, அவனை கொஞ்சம் நிமிர்ந்து பாருடி. பிஞ்சிரும் பத்துக்க. அவனை ஏண்டி நான் பார்க்க போறேன்? என் மாமாவை தவிர வேற யாரையுமே நான் பார்க்க மாட்டேன் பத்துக்க. அடியே, உன் மாமனை பார்க்கறதுக்கு நீ முதல்ல உயிரோட இருக்கணும். கொஞ்சம் நிமிர்ந்து பாரு. ஏழ்ற நம்மளை தேடி வீட்டுக்கே வந்திருக்கு. என்ன வளர்றா? அப்படி யாரடி வந்திருக்கா? நீ ஃபர்ஸ்ட் பாருடி அவனை. அடியே, இவன் அவன் தானே? ஆமாட்டி நிலா, அவனே தான். வீடு தேடியே வந்துட்டான். என்ன ஷாக்கா இருக்குதா? கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. இந்த ஊருக்குள்ளே இருந்துகிட்டு இந்த முத்துப்பாண்டி கண்ணுல மாட்டாமலாடி போயிருவியா? சேட்ட, அதுவும் என்கிட்ட என்னென்ன வாயெல்லாம் பேசுனீங்க வச்சனா ஆப்பு. இன்னும் இருக்குட்டி உங்க ரெண்டு பேத்துக்கும். இட்டி வள்ளி, இவனை பத்தி தெரியாம நம்ம வாயை கொடுத்துட்டு வந்துட்டோம்டி. வீடு தேடியே வந்துட்டான். அப்படி என்னடி நம்ம பெரிய தப்பு பண்ணனு இவ்வளோ பெரிய முடிவெடுத்து நம்மளை தேடிங்க வந்திருக்கா? ஏட்டி, அந்த கீழே கிடக்கல அந்த பழப்பழம் உனக்கு. இந்த மேலே இப்ப பறிக்க போறேன் பாரு, இது எனக்கு. சரியா? இதுவா? இந்த பழத்தை விட அந்த பழம் நல்ல பழமா இருக்கே. அடியே, கீழே கிடக்க பழத்தை நீ வச்சுக்க. மேலே இப்ப பறிக்கிறல்ல, அந்த பழம் எனக்கு. அடியே, நீ கேட்க போய் தானே அந்த பழத்தை பறிச்சு தின்னே. இப்ப என்ன அது வேண்டாம் இது வேணுங்கிற? இப்ப எனக்கு இது வேண்டாம், எனக்கு அந்த பழம் தான் வேணும். எனக்கு அந்த பழத்தை பறிச்சு போடு. உன்னை கொண்டுருவோம் பத்துக்க. இந்த மரத்து மேலே ஏறி உட்காந்து பறிட்டி. அப்பதானே உனக்கு தெரியும் அந்த கஷ்டம். நான் அப்பவே கேட்டேனா இல்லையா? நீ தானே இந்த பழம் வேணும்னா? இப்ப எனக்கு நான் இதை பறிக்க போகும்போது உனக்கு வேணுமா?
நான் மரத்துல ஏறி இந்த பலாப்பழக்காரெல்லாம் என் பாவடையில ஆகும். நான் வீட்டுல போய் வழக்கமா தெரிய வாங்குவா. தெரியுதுல, மூடிக்கிட்டு பலாப்பழத்தை அறுத்து போட்டுட்டி. எப்படி கீழே நின்னுட்டு வாய் பேசுறா பாரு. கீழே இறங்கிட்டு உனக்கு வச்சிருக்கேன்டி. அப்படியே பார்த்து புடுங்கடி, பழமா இருக்கு. கீழே விழுந்துச்சு பலாப்பழம் வெடிச்சிரும் பாத்துக்க. அப்படியா? அப்ப நான் அறுத்து விடுறேன், நீ வந்து கேட்ச் பிடி. பாட்டி வந்து கேட்ச் பிடி. கோவத்தை கிளறிடாத பாத்துக்க. சரி சரி, கோவப்படாத. பாத்து பாரி, பாத்து பாத்து. மூடிக்கிட்டு நின்று பாத்துக்க. பாட்டி வந்து புடி. எட்டி என்னை கீழே இறக்கி விட்டுட்டி. ஏட்டி, உன்னை இப்படி பார்க்கும்போது மரத்துல வவ்வா தொங்குற மாதிரியே இருக்குடி. எட்டிக்கிட்டு மிதிச்சிருவேன் பாத்துக்க. இறக்கி விட்டுட்டி. சப்பா, இந்த மரத்துல நிக்கிற எறும்பெல்லாம் மோசமான எறும்பா இருக்கும் போலடி. கண்ட இடத்துலலாம் கடிச்சு வச்சிருச்சுடி. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் பெரிய பழப்பழமாவே வெட்டிட்டோம்ல. நீ தானடி எனக்கு பெரிய பழப்பழமா வேணும்னு கேட்ட. நான் தான் கேட்டேன். ஆனா இருந்தாலும் இந்த தடவை பழப்பழம் கொஞ்சம் பெருசாவே பறிச்சுட்டேன் பத்துக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு சாப்பிட போன தோட்டக்காரன் திரும்ப வந்துருவாண்டி. மாட்டணும் மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவான் பத்துக்க. அடியே பயம் காட்டாதடி, எனக்கு பயமா இருக்குல்ல. இருட்டி, ஏதாச்சும் வழி பண்ணலாம். என்னை காராக்க வருவானோ, நெஞ்சுக்கு மஞ்சள் தருவானோ, அந்த தேராக்கும் வருவானோ, இல்லை ஏமாற்றம் தருவானோ. யார் இந்த புள்ளியோ நம்ம தோட்டத்துல என்ன பண்ணிட்டு இருக்குவோ? இது என்ன பலாப்பழம் வந்து கிடக்கு? ஓ, பலாப்பழம் திருடியா? அடியே, இத்தனை நாளா நீங்களடி என் மரத்துல பலாப்பழம் திருடிட்டு அலைஞ்சியா? நான் ஏதோ ஆம்பளை பையில தான் பலாப்பழம் திருடி இருக்கானுவோ, ஒரு நாளைக்கு கையில மாட்டுவானுவோ, அவன் கை காலெல்லாம் முறிச்சு விடலான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க தான் திருடிக்கிட்டு அலைஞ்சியலோ. மாட்டினீங்கடி. எவ்வளவு தைரியம் இருந்தா என் தோட்டத்திலே வந்து பலாப்பழம் கலாங்க வந்திருப்பிய. இன்னைக்கு உங்க ரெண்டு பேத்தையும் மரத்துல கட்டி வச்சு தோலை உரிக்கல. என் பேரு முத்துப்பாண்டி இல்லடி. யார் இது? அடியே அங்க பாரு, யாரோ ஒரு ஆளு நம்மளே குறு குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். யாருடி? உன் பின்னாடி பாருடி. ஆத்தி, எத்தா அவசரம். யாரா இவன் இப்படி இருக்கா? ஆளை பார்த்தா புதுசா இருக்கு. நம்ம ஊர்க்கார மாதிரியே தெரியலையே. நம்ம ஊர்க்கார பயிலுவெல்லாம் இப்படி இருக்க மாட்டானுவலே. யாரா இருக்கும் இவன்? வெளியூர்காரனா இருக்குமோ? டி தோட்டக்காரனா இருக்குமோ? சாச்சா, தோட்டக்காரனாலாம் இருக்காதுடி. அந்தால தான் நம்மளுக்கு நல்லா தெரியுமே. அந்தால ஒரு தும்மல் போட்டாலே ரெண்டா உடஞ்சி கீழே விழுந்துருவாரு. அந்தால அப்படி இருக்க போய் தான் நம்ம அடிக்கடி இப்படியே வந்து பலாப்பழத்தை ஆட்டையை போட்டு போறோம். அவரா இருக்காது. இவன் ஆளு பக்கம் புதுசா இருக்கான். ஒரு வேலை இங்க என்னமோ வேலைக்கு என்னமோ சேர்ந்தாலும் சேர்ந்திருப்பான் போல. யாருன்னு விசாரிச்சு பாப்போம். டி வள்ளி, பேசாம இவனையும் இந்த பலாப்பழத்தை தூக்க வச்சுட்டா? என்னடி சொல்லுத? பாருடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு சாப்பிட போன தோட்டக்காரன் திரும்ப வந்துருவான். வந்துட்டான்னு நினைச்சுக்க, நம்ம மாட்டிக்கிடுவோம். இவனை பார்த்தா ஒரே நேரத்துல 10 பலாப்பழத்தை தூக்குற மாதிரி இருக்கு. பேசாம இவனை தூக்க சொல்லி நம்ம ஆத்தங்கரையில கொண்டு போய் வைக்க சொல்லிடுவோம். அதுக்கப்புறவே நம்ம தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். எப்படி அப்படிங்கிற? ஆமாட்டி, எப்படியாச்சும் பேச்சு கொடுத்து பலாப்பழத்தை தூக்க வச்சிரு. சொல்லிட்டீங்களா? இப்ப பாரு. ஏ தம்பி, இங்க வா. தம்பியா? யார கூப்பிடுறா? ஏ உன்னதான், காது கேட்கல? இங்க வாடா. ஏடி வள்ளி, எதுக்கு நீ இப்படி வாடா போடான்னு பேசுற? அவன் கையில என்ன வச்சிருக்கான்னு பாத்தியா? கொத்திர போறான்டி. டியே, நம்ம இப்படி சத்தமா பேசினா தாண்டி பயப்படுவான். நம்ம பயந்த மாதிரி பேசணும், பின்ன அவன் நம்மளுக்கு பயம் காட்டிடுவான். அமைதியா இருட்டி. பைய புள்ள என்னதான் கூப்பிடுது? இந்த வார என்னையாக்கா கூப்பிட்டீங்க? அக்காவா? அக்காவா? ஏய், உனக்கு எங்களை பார்த்தா அக்கா மாதிரியாடா தெரியுது? என்ன பார்த்தா தம்பி மாதிரியா தெரியுது? நம்மளே மறக்கறா. ஏய், எந்த ஊரா நீ? எங்க ஊருக்கே வந்துகிட்டு எங்களே மரியாதை இல்லாம பேசுற? அடியே குள்ள கத்திரிக்கா, வாடா போடான்னு சொல்லுங்க. இரு, இந்த மம்மட்டியை வச்சே உன் மண்டைய பொழக்க. அப்படியாக்கா? எனக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியாதுக்கா. நான் இந்த ஊருக்கு புதுசு. ஊருக்கு புதுசா? அதான் உனக்கு எங்களை பத்தி தெரியல. தெரிஞ்சிருந்தா எங்களை பத்தி இப்படி பேசியிருக்க மாட்டியே. இந்த பாரு, இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு அலையாத. நாங்கெல்லாம் கொஞ்சம் இல்ல, ரொம்பவே மோசமானவங்க. என்னடி? ஆமாட்டி, இந்த பாரு, இனிமேல் எங்ககிட்ட எல்லாம் இப்படி பேசக்கூடாது, புரியுதா? ஊர் விட்டு ஊர் வந்தோமா, வேலையை பார்த்தோமா, சம்பாதிச்சோமா, வீட்டுக்கு போய் பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்தோமான்ட்டு இருக்கணும். தேவையில்லாம எங்க கிட்ட மோதி உசுர விட்டுட்டு போயிடாத, புரியுதா? ஐயோ அக்கா, அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு பயமா இருக்கு பாத்துக்கோங்க. ஏட்டி பயப்படுறான்டி. எப்படியாச்சும் இந்த 2 பலாப்பழத்தையும் அவனை தூக்க வச்சிரு. ஆமாட்டி. இரு இரு. சரி சரி, போனா போதே எங்களுக்கு நீ உதவி பண்ண போற, அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன். பாப்பா. அடியே சுண்டலிகளா, என்ன வாய் பேசுதுவோ? இருங்கட்டி, உங்க 2 பேத்துக்கு வச்சிருக்கேன். நான் உதவி பண்ண போறேன். நான் என்ன உதவி தெரியலையே, கேப்போம். ஆமாக்கா, நான் என்ன உதவி பண்றதா உங்ககிட்ட சொன்னேன்? டேய், இப்பதானே உன்கிட்ட சொன்னோம், நாங்க என்ன சொன்னாலும் ஏத்து பேசக்கூடாதுன்னு. மறுபடியும் அதையே பண்ற? என்ன வாழணும்னு விருப்பம் இல்லையா என்ன?
ஐயா அக்கா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏதோ உதவின்னு சொன்னீங்களே, அதான் என்னன்னு தெரியலையே. தெரிஞ்சுக்கிட்டா அந்த உதவியை பண்ணி கொடுக்கலாமேன்னு நினைச்சு கேட்டேங்க்கா. நீங்க கோவப்படாதீங்கக்கா, நான் பாவம்க்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. டி வள்ளி ரொம்ப பயப்படுறான் டி. ஆமா டி. ஐயோ இப்படி இவன் பயப்படுவான்னு தெரிஞ்சுச்சுன்னா கூட 2 பலாப்பழத்தை எக்ஸ்ட்ரா பறிச்சு பண்ணி. பரவாயில்ல டி, இந்த தடவை இல்லைன்னா என்ன, அடுத்த தடவை பறிக்க வரும்போது கூட 2 பலாப்பழத்தை எக்ஸ்ட்ரா பறிப்போம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவன் இந்த தோட்டத்துல தான் வேலை பார்ப்பான். நம்மளுக்கு இந்த பயப்படுறானா கண்டிப்பா தோட்டக்காரன்ட்ட நம்மளை பத்தி சொல்ல மாட்டான். இவனை வச்சு இந்த மரத்துல கிடக்க பலாப்பழத்தை எல்லாத்தையும் பறிச்சிடணும், சரியா? ஆமாட்டி, இவனை வச்சு இந்த மரத்துல கிடக்க எல்லா பலாப்பழத்தையும் ஒண்ணு விடாம பறிச்சிடணும் பத்துக்க. ஆனா உனக்கு தெரியுமாட்டி, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. எதுக்குடி? அது இல்லட்டி, இந்த ஊருக்குள்ள நம்ம இத்தனை வருஷமா இருக்கோம், ஒரு சிலுவண்டு கூட நம்மள மதிக்க மாட்டேங்குது. ஆனா இத்தா பெரிய உருவம் இவன் பார்த்தா நம்மளுக்கு பயப்படுறான் பத்தியா? அதை நினைச்சு தாண்டி எனக்கு ஜாலியா இருக்கு. இனிமேல் அடிக்கடி வரணும் பத்துக்க. ஆமாடி, செம்ம ஜாலியா இருக்கு பத்துக்க. நம்மளுக்கு நேரம் போன மாதிரி இருக்கும் பத்தியா? சரிடி, சீக்கிரம் தோட்டக்காரன் வந்துட போறான். அடிச்சு இவ்வளவு பெரிய காமெடி பேசுங்களா நீங்க? உள்ள கத்திரிக்காங்க, என்ன வாய் பேசுது? எப்படிலாம் பிளான போட்டு என் வீட்டு தோட்டத்துல பலாப்பழம் வச்சிருக்காளுவா? இருங்கட்டி, இன்னைக்கு உங்க தோலெல்லாம் உரிக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. சரிடா தம்பி, உதவி பண்ணணும்னு வந்துட்டேன், கழுத உதவி பண்ணிட்டு போ. அப்புறம் என்ன உதவின்னு கேட்டல, இந்த 2ஐயும் முதல்ல தூக்கு. இந்த 2ஐயும் தூக்குனா போதுமாக்கா? இப்போதைக்கு இந்த 2ஐயும் தூக்குனா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நாங்க அடிக்கடி இங்க வருவோம். அப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் வேலை கொடுப்போம், அதெல்லாம் நீ பண்ணணும். அப்பதான் இந்த தோட்டத்துல நிரந்தரமா வேலை பார்க்க முடியும், புரியுதா? ஐயோ, எனக்கா சொல்லுதிய? அப்ப நீ வேலையை விட்டு தூக்கிடுவீங்களோ? நாங்க சொல்றதை நீ கேட்காம இருந்தாதான் அந்த வேலையை விட்டுலாம் தூக்குவோம், இல்லனா அவனை வேலையை விட்டுலாம் தூக்க மாட்டோம், சரியா? பயப்படாத. ஐயோ, என்ன வேலை விட்டுலாம் தூக்கிடாதீங்கக்கா. ஆமா, இந்த தோட்டத்துக்கு நீங்களாக்கா முதலாளி? முதலாளி இல்ல, ஆனா முதலாளி மாதிரி முதலாளி. என்னக்கா சொல்லுதிய? ஒன்னும் புரியலையே. இந்த தோட்டம் எங்களுக்கு சொந்தம் இல்ல, ஆனா இந்த தோட்டத்துல வளர்ற மரம் செடி கொடி எல்லாம் எங்களுக்கு சொந்தமானதுதான். அது எப்படிக்கா? தோட்டம் உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னா தோட்டத்துல வளர்ற மரஞ்செடியும் உங்களுக்கு சொந்தம் இல்லாம தானக்கா போவோம். அது எப்படி தோட்டம் உங்களுக்கு சொந்தம் இல்ல, தோட்டத்துல வளர்ற மரஞ்செடி மட்டும் உங்களுக்கு சொந்தமாவும்? அது ஒண்ணு இல்லடா தம்பி, இந்த தோட்டக்காரர் ஒரு நாள் எங்களை பார்க்க வந்தாரு பத்துக்க. நாங்க கொஞ்சம் ஊர்ல பெரிய ஆளா, அதனால எங்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் தரிசு நிலம் இருக்கு, அது கொஞ்சம் மரம் செடிலாம் வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால உங்களால முடிஞ்ச உதவியை எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு பத்துக்க. அப்போ எங்க கையில ஒரு 10,000 20,000 எவ்வளோ இருந்து சொல்லி அது 20,000 ரூபா கொடுத்தேன்டி. ஆமா 20,000. நாங்க நிறைய பேருக்கு உதவி பண்றோமா, அதனால யாருக்கு எவ்வளவு கொடுத்தோன்னு ஞாபகத்துல எல்லாம் வச்சுக்கிறதே இல்ல. அப்படியே மறந்துடுவோம். எப்போதுமே கொடுத்த கையை நினைச்சு பார்க்க கூடாதுல்ல, அதனால நாங்க எப்போதுமே பண்ண உதவியை நினைக்கிறது கிடையாது. அப்படிதான் எங்ககிட்ட துட்டை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி மரச்செடியெல்லாம் வச்சு வாழை மரம், தென்னை மரம், இந்த பலா மரம் இதெல்லாம் வச்சு வளர்த்தாரு. அப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி என் தோட்டத்துல நிறைய மரம்லாம் வளர்ந்துருக்கு, அதுல காய் கனின்னு நிறைய கிடக்கு, உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் வந்து பறிச்சுக்கங்கன்னு ஒரே தொல்லை பத்துக்க. சோப்பா முடியலப்பா, உள்ள கத்திரிக்காய் மூச்சுடாம பேசுதுவோம். ஆமா, அடிக்கடி இப்படியே வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கனால நாங்க அப்பப்போ வந்து கொஞ்சம் மாங்காய் தேங்காய் இந்த கணக்கு பலாப்பழம் இதெல்லாம் வந்து பறிச்சுக்கிடுவோம். பாவம் இல்லைன்னா அவர் மனசு கஷ்டப்படும் பத்தியா, அதனாலதான். ஓஹோ, இந்த மரமெல்லாம் வச்சு வளர்க்கறதுக்கு நீங்க தான் துட்டு கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க? ஆமா. ஓ அப்படி. ஆனா இங்க உள்ள மரங்கள்லாம் பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வளர்ந்த மரம் மாதிரி இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடினா நீங்க ரொம்ப சின்ன பிள்ளையால இருந்திருப்பிய, அப்பத்துல இருந்தே உதவி பண்றீங்களோ? என்ன டிவி யார கொடுக்கமா கேள்வி கேக்குறான்? இந்த பேரு அதெல்லாம் உனக்கு இருக்கு, சொன்ன வேலையை மட்டும் செய்யி, புரியுதா? தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க கூடாது, எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது பத்துக்க. ஐயா அக்கா கோவப்படுறாதீங்க, நான் அந்த ஊருக்கு புதுசு பார்த்தீங்களா, எனக்கு உங்களை பத்தி ஒன்றும் தெரியாது. உங்களை பத்தி நீங்க சொன்னாதானே அடுத்த தடவை உங்களை பார்க்கும்போது எப்படி உங்ககிட்ட மரியாதையோட பணியோட நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும், அதுக்காகத்தான் கேட்டேன். இதுக்கு போயா நீங்க கோவப்படுவீங்க? சே, பொண்ணை போய் கொஞ்ச நேரத்துல தப்பா நினைச்சிடடா தம்பி. சே, என்ன இருந்தாலும் நீ ஊருக்கு புதுசு இல்ல, உனக்கு எங்களை பத்தி எல்லாம் தெரியாது பத்துக்க. நாங்க சொன்னதானே தெரியும். இந்த பாருடா, நாங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது இந்த ஊருக்குள்ள. நாங்க இல்லனா இந்த ஊருக்குள்ள எந்த விஷயமே நடக்காது பத்துக்க. என்னட்டி பின்ன எங்க ஊர் பஞ்சாயத்துல கூட நாங்க சொல்ற தீர்ப்பதான் அவங்களே சொல்லுவாங்க. அது மட்டுமா, இந்த ஊர் கோயில்ல திருவிழா நடத்துறதுல இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல இருந்து பிள்ளைக்கு பேர் விடுறதுல இருந்து ஏன் வீடு எந்த திசையில கட்டுறதுன்னு கூட எங்க கிட்ட கேட்டுதான் செய்வாங்க. நாங்க அவ்வளவு பெரிய ஆளு. அது மட்டுமா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்கிறதா இருந்தா கூட எங்க கிட்ட கேட்டுட்டுதான் நாங்க சொல்ற டைம்ல தான் பொண்ணு மாப்பிள்ளைக்கு சாந்தி முகூர்த்தமே வைப்பாங்கன்னா பாத்துக்கேன். அடியே என்னடி சொல்ற? அடி போட்டி, காசா பணமா ஒரு ஃப்ளோல எல்லாத்தையும் சொல்லிட்டு போவோம், அப்பதான் இன்னும் கொஞ்சம் நம்மளை பார்த்து பயப்படுவான் பத்துக்க. ஆமா, அவ சொன்ன மாதிரிதான். கத்திருக்காங்களா, என்ன பேசுறதுன்னு கூட தெரியாம என்னெல்லாம் பேசுதுவன்னு பாரு, வாயாடிங்க. அப்படியாக்கா, அப்பனா நீங்க பெரிய புள்ளியாதான் இருப்பீங்க போலயே. ஆமா, நாங்க ரொம்ப பெரிய ஆளு பாத்துக்க. பேசுனது போதும் டி, தோட்டக்கார வந்துட போறா, சீக்கிரம் தூக்க சொல்லிட்டு நம்ம போவோம்.
சரி சரி பேசுனதெல்லாம் போதும். எங்க புகழை பத்தி நாங்களே சொல்லக்கூடாது. நீ இந்த ஊருக்குள்ள தானே இருப்ப, அதெல்லாம் சீக்கிரத்துல எங்களை பத்தி தெரிஞ்சுப்ப. இப்ப நேரமாயிட்டு சீக்கிரம் தூக்கு. என்னக்கா உங்களை பத்தி இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள போதும்னு நிப்பாட்டிட்டீங்க. போங்கக்கா. எனக்கு புரியுதுல தம்பி, இருந்தாலும் இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை பத்துக்க. அதனால அக்காவோட புகழை பத்தி அதிகமா உன்கிட்ட சொல்ல முடியல. நீ இந்த தோப்புல தானே வேலை பார்ப்ப, நம்ம தான் அடிக்கடி மீட் பண்ணிக்க போறோமே. அப்போ கண்டிப்பா எங்க புகழை பத்திலாம் நீ சீக்கிரம் தெரிஞ்சுப்ப. என்னடி? ஆமாமா, இனிமேல் அடிக்கடி நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எங்களை பத்தியான இன்னும் மிச்ச கதையெல்லாம் சொல்றோம். இப்போ கொஞ்சம் நேரம் சரியில்லை பத்துக்க. நீ கொஞ்சம் சீக்கிரமா தூக்குனீங்கன்னா நாங்க சீக்கிரமா போயிடுவோம். அக்கா தூக்கணும்னு சொல்லிய பக்கத்துல வந்தா தானே தூக்க முடியும். பக்கத்துல வரணுமா? எதுக்கு? நீங்க தானக்கா தூக்க சொன்னீங்க. 2 பேரும் பக்கத்துல வந்தா தானே எனக்கு தூக்க வசதியா இருக்கும். பத்தியாட்டி குசும்ப, நம்ம 2 பேரையும் தூக்க போறானா? ஆத குசும்புலடி, ஓவர் குசும்பு. நம்ம பலாப்பழத்தை தூக்க சொன்னா நம்ம 2 பேரையும் தூக்குவானாம்ல. கேட்டியா கதையே? இல்ல பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்ல எப்படி தெரியுதுன்னு கேட்டேன். தப்பா பேசியா? பெரிய தப்பா பேசியா? அப்படியா? நீங்க தூக்கணும்னு சொன்னீங்களா? அதான் உங்களால உங்களதான் தூக்க சொல்லிங்களோன்னு நினைச்சுக்கிறேன். ஐயோ சாரிக்கா. இல்லடா, உனக்கு கொஞ்சம் வாய் நீளமா இருக்குது. உன் முதலாளி வரட்டும், உன்னை பத்தி கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்கு பாத்துக்க. இப்போ முதலாளி வந்துருவாரா? அடியே வாடி, தோட்டக்காரன் வந்துருவான் போல இருக்கு. இருட்டி. பரவாயில்ல இருக்கட்டும். ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசிட்ட. பாவம், ஊர் விட்டு ஊர் பழைக்க வந்திருக்க. அதனால பாவம் பார்த்து விடுறேன்னு வச்சுக்க. சரியா? இனிமேலாம் எங்க கிட்ட இப்பெல்லாம் பேசக்கூடாது. ஐயா அக்கா, அதெல்லாம் இனிமேல உங்ககிட்ட நான் அப்படி பேச மாட்டேங்க்கா. நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல முதலாளி வந்துருவாரு, அவர்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கக்கா. அப்புறம் முதலாளி நீ வேலையை விட்டு தூக்கிடுவாருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல முதலாளி வந்துருவாருக்கா. நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க. அதெல்லாம் அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்காதுடி. ரொம்ப நேரம் நின்னா மாட்டிக்கிடுவோம் பாத்துக்க. பல வலைன்னு பேசாம அவனை சீக்கிரம் தூக்க சொல்லிடி, நம்ம போவோம். நானே அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன். அவன் தாண்டி ஒவ்வொரு கேள்வியா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. இருட்டி, போவோம். அதெல்லாம் ஓனர் பொறுமையா வரட்டும். எங்களுக்கு இப்போ ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. ஏன்னா நிறைய பஞ்சாயத்துல இப்போ போய் தீர்ப்பு சொல்லணும். எங்களுக்காக ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்க சொல்ற தீர்ப்புக்காக நிறைய பேர் பஞ்சாயத்துல காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால நாங்க போகணும். அதனால உங்க ஓனரை இன்னொரு நாளைக்கு வந்து பாத்துக்கிறோம். சரியா? கவலைப்படாத. ஓனர்கிட்ட உன்னை பத்தி தப்பாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இந்த மாசத்துல இருந்து உனக்கு சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுக்க சொல்றேன். அப்படிங்களாக்கா? அப்ப கண்டிப்பா நீங்க இன்னொரு தடவை வரணும். நீங்க வரும்போது எங்க முதலாளி இங்க இருப்பாரு. அவர்கிட்ட சொல்லி இந்த மாசம் எனக்கு சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்கக்கா. அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். ஆமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இந்த மம்மட்டி எப்போதுமே தொல்லை போட்டிருக்கியே, ஏன் அதை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சானே? அது ஒண்ணு இல்லக்கா, இப்பதான் ஒண்ணு குழி தோண்டி புதைச்சேன். இப்ப மறுபடி 2 குழி தோண்டி 2 ஒன்னத்தை புதைக்க வேண்டியது இருக்கு. அதான்க்கா கையிலே வச்சுக்கிட்டு இருக்கேன். புதைக்கவா? என்னத்தை புதைக்க போறா? அடியே, என்னடி சொல்றா? குழி தோண்டி புதைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு கேளுடி தெளிவா. அதாண்டி எனக்கும் தெரியல. ஆமா, என்னடா தம்பி புதைச்ச? இப்ப வேற 2 குழி தோண்டணும்னு சொல்லுது. என்னத்தை புதைக்க போற? அதுவா, இப்பந்தாக்கா ஒரு தென்னம்புள்ளைய குழிய தோண்டி புதைச்சிட்டு வந்தேன். இன்னும் 2 தென்னம்புள்ள இருக்கு. அதுக்குதான் இன்னும் 2 குழிய தோண்டி அதை உள்ள வச்சு புதைச்சு மண்ணெல்லி போடணும்ல. அததான்க்கா சொன்னேன். நீங்க என்ன நினைச்சிய? என்ன நினைச்சமா? அடியே, நம்ம போயிட வேண்டி. பலாப்பழத்தை இன்னொரு நாளைக்கு தூக்கிட்டு போலாம். இவன் பேச்சு கொஞ்சம் சரியில்லை பத்துக்க. ஆமாட்டி, இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் பாத்துக்கலாம். வாட்டி போயிடலாம். சரியா தம்பி, எங்களுக்கு நேரமாயிட்டே, நாங்க வீட்டுக்கு போறோம். நீ ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தல, அந்த வேலையை போய் பாரு. சரியா? நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். என்னக்கா இவ்வளவு நேரமா ஒண்ணுக்கு ஒண்ணுமா பேசி பழகி இருந்துட்டோம். இப்ப திடீர்னு போறேன்னு சொல்லுதிய. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்கக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போணுமா? நம்ம என்ன பிக்னிக்கா வந்திருக்கோம் இவங்க கூட இருந்து பழக்கம் பேசிட்டு போறதுக்கு? ஐயா, இவ பேச்சு சரியில்லடி. வாடி போயிடலாம். போகலாண்டி. சரிடா, நாங்க போயிட்டு வரோம். போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போறேன். இந்த அக்கா கூட சின்ன அட்வைஸ்னே வச்சுக்கோங்க. என்னக்கா சொல்லுங்க. யாராச்சும் எனக்கு அட்வைஸ் பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கோங்க. சொல்லுங்கக்கா, கண்டிப்பா அந்த அட்வைஸ் பண்ணி நான் கேட்டு நடந்துப்பேன். அது ஒண்ணும் இல்லடா. இந்த மாதிரி சட்டை போடாம எங்க முன்னாடி நின்னதோட சரி. ஆனா எங்க ஊருக்குள்ளலாம் இப்படி சட்டை போடாம சுத்தாத. ஏன்னா எங்க ஊர் பொண்ணுங்கள்லாம் ஒரு மாதிரி பத்துக்க. அதுக்கப்புறவு நாளைக்கு எதுவும் ஒரு பிரச்சனையாகி அப்புறம் பஞ்சாயத்தை கூட்டி உங்க ஊருக்கார பொண்ணுங்க என் கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க, என் கருப்பை திருட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து நீ கண்ணை கசக்கிக்கிட்டு நின்னா எங்களால உனக்கு எந்த தீர்ப்பு சொல்ல முடியாது. ஏன்னா எங்க ஊர் பிள்ளைகளுக்கு நாங்க தானே சப்போர்ட் பண்ண முடியும். நீ பக்கத்து ஊர், உனக்குலாம் நாங்க சப்போர்ட் பண்ண முடியுமா? அதுக்காக தான் சொல்றேன். அதனால வெளியில எல்லாம் போகும்போது இந்த சட்டை கிட்ட ஏதாச்சும் வச்சிருந்தேன்னா போட்டுக்கிட்டு போ. இப்படிலாம் போக கூடாது. சரியா? என்ன டீ சரியா சொன்னா? வலி இது தொடச்சுக்க. அசிங்கமா போச்சே. சரி டி, வாட்டி நம்ம போலாம்.
ஏக்கோ என்னக்கா அதுக்குள்ளேயும் வீட்டுக்கு போறீங்க? எங்க ஓனர் வந்ததும் எனக்கு சம்பளத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்க சொல்லிட்டு போவாங்கக்கா. ஐயோ, இவனை நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோமா, இவன் நம்மள அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கானே தெரியலையேடி. வசமா வந்து மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன்டி. இருடி, ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுட்டு ஓடிடுவா. அப்பவே சொன்னேன், அடியா ஆளு சரியில்லை, குறைச்சு பேசுன்னு கேட்டியா? என்னமோ பட்டிமன்றத்துல பேசுற மாதிரி அவன் கேட்கற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னேன். இப்ப பாருடி, நம்மள பிடிச்சி வச்சுக்கிட்டு விட மாட்டேன்றான். எங்க போனாலும் வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. நானே எல்லா பிரச்சனையும் தேடி தேடி போய் உள்ள வேண்டியதா இருக்கு. இருட்டி, எப்படியாச்சும் தப்பிச்சு போற வழியை பார்ப்போம். பரவாயில்ல தம்பி, உனக்கு இன்னொரு நாள் பேசுறமே. ஆமா, அங்க நீ என்ன வேலை பார்க்க? நானாக்கா சொல்லிக்கிற மாதிரி பெரிய வேலைலாம் ஒண்ணும் இல்லக்கா. நான் இந்த தோப்பு வயக்காட்டு இதுக்கெல்லாம் முதலாளியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாத்துக்கோங்க. ஓ, முதலாளியா இருக்கியா? முதலாளி தான்க்கா. ஏங்கா எதுவும் பிரச்சனையா என்ன உங்களுக்கு? அப்போ இது உங்க தோப்பா சார்? சார் இல்ல, தம்பி. டே தம்பி. அடியே என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறியா? உன்னே புடுவேன் பாத்துக்கோங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் தோப்புக்குள்ளே வந்து என் மரத்துல பலாப்பழத்தை பறிச்சுட்டு அத என்னையே தூக்கி சமக்க சொல்லுவீங்க? அப்ப இத்தனை நாளா என் மரத்துல இருந்து பலாப்பழத்தை நீங்க தான் திருடிக்கிட்டு இருந்திருக்கீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் தோப்புக்குள்ளே வந்திருப்பிய. இன்னைக்கு உங்களை சும்மா விடுவேன். என்னென்ன பிளான் எல்லாம் போட்டிருக்காளுவோ. அத்தி பொம்பளை பிள்ளையாட்டிட்டீங்க. பொம்பளை பிள்ளை மாதிரியா இருக்கிறியா? குரங்குங்க, குட்டி சாத்தாங்க. குள்ள கத்திரிக்கா என்னமா வாய் பேசுறாளுவா? அத்தி வாய் காது வரைக்கும்லாம் இருக்கு. கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேட்டோம், காதுல ரத்தமே வந்துரும் போல. அந்த பேச்சு பேசுறாளுவா. இப்படித்தான் ஊருக்குள்ள களவாண்டு தின்னுட்டு திரியிறீங்களோ? எந்த ஊருக்கு அடியடி நீங்க? இது களவாண்டு தெரியுமா? டேய், யார் பத்திர களவாண்டின்னு சொல்ற? உன் தோட்டத்துக்குள்ள நாங்க அப்படி வந்து என்னடா களவாண்டா? அதானே, அப்படி என்னடா உன்னோட தோட்டத்துக்குள்ள வந்து நாங்க களவாண்டா? நாங்க சும்மா இப்படி போய்கிட்டு இருந்தா கீழே பலாப்பழம் கிடந்துச்சு. சரி, எதுவும் ஆடு மாடு கடிச்சு வீணாக்கிட கூடாது, கொண்டு போய் பஞ்சாயத்துல கொண்டு போய் ஒப்படைச்சா யாருக்குள்ளதுன்னு கேட்டு கொடுப்பாங்களேன்னு நினைச்சு ஒரு நல்ல இடத்துல தூக்கிட்டு போலான்னு நினைச்சா எங்களை போய் களவாண்டின்னு சொல்ற? யாரடா களவாண்டின்னு சொல்ற? அடியாய், இன்னமும் உங்க ரெண்டு பேர் வாயும் அடங்கியிருக்கான்னு பத்தியா? வாடா படனா பேசுறியா? ஏண்டி ஒரு வயசுல கூட மரியாதை கொடுத்து பேச மாட்டியா? இவ்வளவு நேரம் எங்களை வாடி போடின்னு நீ சொல்லி கூட்ட, அப்ப எங்களுக்கு வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு தோணலையா? இதுக்கப்புறம் நான் உங்களை சும்மா விட்டேன்னு நினைச்சுக்கோங்க. இந்த ஊரையே காலி பண்ணிருவீங்க ரெண்டு பேரும். இவ்வளவு நாளா என் மரத்துல இருந்து பலாப்பழம் புடிங்கி தின்னதுக்கு 50,000 ரூபாய் துட்டு ஃபைன். இல்ல ஒரு வருஷத்துக்கு சம்பளமே இல்லாம என் தோட்டத்துல வேலை பாருங்கட்டி. என்னது, வேலை பார்க்கணுமா? எங்களை யாரு நினைச்சுக்கிட்ட? நீங்க ரெண்டு பேரும் சரியான டம்மி பீஸு அதானே? டேய், இந்த பாரு, ஒழுங்கா எங்களை விடுவிச்சு விட்டு. இல்லன்னு நினைச்சுக்கீங்க, கைய பிடிச்சி இழுத்தேன்னு சொல்லி பஞ்சாயத்து கூட்டிடுவோம் பாத்துக்க. என்னது கைய புடிச்சு இழுத்தேன்னு பஞ்சாயத்து கூட்டுவியா? அடியாய், கைய புடிச்சு இழுத்தேன்னு பஞ்சாயத்து கூட்டாதீங்கடி. உங்க இடுப்பு புடிச்சு கிளேன்னு சொல்லி பஞ்சாயத்து கூட்டுங்கடி. கொஞ்சம் பெருமையா இருக்கும். அடியே, இவன் என்னடி இப்படி தான் பேசுறா? இடுப்பு பிடிச்சி கிள்ளுவானா? அடியே, இதுக்கு மேல நீ நின்னா அவ்வளவுதான், பிடிச்சி கிள்ளினாலும் கிள்ளிடுவான். வாட்டி ஓடிடுவான். வாட்டி. அடியாய், எங்கடி ஓடுறியா? நில்லுங்கடி கொலவானியலா. போடா. போடாவா? அடியே வாய் கொழுப்பு பிடிச்சோடுவா. ஒழுங்கு மரியாதையா என் தோட்டத்துல பறிச்சு தின்ன பலாப்பழத்துக்கு துட்டு எடுத்து வச்சிருங்க. இல்லன்னு நினைச்சுக்கோங்க, கையில என்ன வச்சிருக்கேன்னு தெரியல. மம்மட்டி ஒரே போட்டு மரத்துக்கு இறக்கி விட்டுருவேன் பாத்துக்கோங்க. டேய், போடா, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கறேன். நாங்க கையில கிடைச்சாதானே உன்னோட தோப்புக்கு எங்களை உரமாக்குவ. நாங்க இருக்கிற இடமே உனக்கு தெரியாது, முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்க. என்கிட்டே சவால் விடுறாளுவா? டேய், என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. வாரண்டி இங்க எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்கு வச்சிருக்கேன். போடா, போடா. வந்துட்டான் பெருசா பேசிக்கிட்டு. கொழுப்படுத்தவளுவா, வாய குறைக்கிறாளுவா, உள்ள கத்திரிக்காளுவா, ஆள் பார்க்கத்தான் குளிர்ச்சியா இருக்காளுவோ. பேச்சு அப்பப்பா காது கொடுத்து கேட்க முடியல. உங்ககிட்ட எல்லாம் சிக்கிறவன் செத்தாண்டி. அட பாவி பயல, ஒரு பலாப்பழம் பறிச்சதுக்காக வாடா வீடு தேடி பொண்ணு கேட்டு வந்திருக்க. வேணும்னா உன் தோட்டத்துல பறிச்ச பலாப்பழத்துக்குலாம் துட்டு தந்துடுறேன்டா. தயவு செய்து இங்க இருந்து போயிடுறா. அது எப்படி போவேன்? நான் சொன்ன உடனே நீங்க கேட்டிருந்தா சரி போனா போது, பொம்பளை பிள்ளைய ஏதோ தெரியாம தப்பு பண்ணிருச்சுன்னு விட்டுருப்பேன். ஆனா நீங்க அப்படியா பண்ணீங்க? அடி பாவியலா, என்ன பேச்சு பேசுறாளுவா? வாயில வர்றதெல்லாம் பொய், ஃப்ராடு, இதுல பெருமத்தனமான பேச்சு, திருட்டு. ஏட்டி நீங்க எல்லாம் பொம்பளையாட்டி? உலகத்துல உங்களை மாதிரி ஒரு பொம்பளையில பார்க்கவே முடியாதுட்டி. பேசியே காதுல ரத்த வர வச்சுட்டாளுவா. அத்தி எங்க வீட்டு பேச்சா உங்க வீட்டு பேச்சா? என் தோட்டத்திலே திருநது மட்டும் இல்லாம என்கிட்டே உங்க வாய் கொழுப்பு காட்டுதிய. இன்னட்டி இந்த முத்துப்பாண்டி நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாயை முடிட்டு போவான்னு நினைச்சீங்களோ? அப்படி பாவியலா, உங்களெல்லாம் இனிமேல் இந்த ஊர்ல விட்டு வச்சேன்னு நினைச்சுக்கங்க, இந்த ஊரையே காலி பண்ணாலும் காலி பண்ணிருவிய. பொம்பளையாட்டி நீங்களா இல்ல பொம்பளையெல்லாம் கேக்குறேன்.
ஏதோ அறியாத பிள்ளைய தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சு விட்டுருக்க கூடாதா? அதுக்காக பொண்ணு கேட்டு வீட்டுக்கெல்லாமா வரணும்? யாரு நீங்க ரெண்டு பேரும் அறியாத பிள்ளைய? அது எப்படி டி? இந்த ஊருக்குள்ளே பெரும் புள்ளியன்னா அது நீங்க ரெண்டு பேரும் தான். இந்த ஊர்ல நடக்கிற பஞ்சாயத்துக்கே நீங்க தான் தீர்ப்பே சொல்லணும். அப்புறம் எந்த கோயில்ல திருவிழா நடத்தணும்னு நீங்க நேரம் குறிச்சு கொடுத்தாதான் அந்த கோயில்ல திருவிழாவே நடத்துவாங்க. அப்புறம் எந்த பொண்ணுக்கு எந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும், குழந்தைங்களுக்கு என்ன பேர் வைக்கணும், எல்லாத்தையும் நீங்க தானே முடிவு பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க அறியாத பிள்ளைகளா இருப்பீங்க? எப்படி மூச்சு விடாம பேசுதான் பாருட்டி, அப்படியே நீ மூச்சு விடாம பேசுன மாதிரியே பேசுறான்ல. குழப்பு நீர்வம் பத்திக்க, நீ தானே என்ன அப்படி பேச சொன்ன? ஆமா, அதுக்கப்புறம் என்னமோ சொன்னாலும்ல. சாந்தி முகூர்த்தம். சி போங்கட்டி, ஒரு ஆம்பளை பையன்ட்டு வெக்கமே இல்லாம சாந்தி முகூர்த்தத்தை எந்த டைம்ல வைக்கிறதுன்னு நாங்க தான் டைமே குறிச்சு கொடுப்போம்னு சொல்றியா? உங்களுக்கு வெக்கமா இல்லட்டி? எனக்கு ரொம்ப வெக்கமா ஆயிடுச்சு. ஷையா இருக்கு பத்துக்க. இத நீ தானே சொன்ன? அது ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். அதுக்காக அவன் இப்படிலாம் சினிங்கிட்டு நம்ம கிட்ட சொல்லுவான்னு நான் கனவாட்டி கண்டேன். பயப்புள்ள எல்லாத்தையும் கேட்டுட்டு அணக்கமா நின்றுக்காண்டி. ஆமா பாரு, எப்படி அணக்கமா கேட்டுட்டு இப்ப வந்து அவனுக்கு ஷையா இருக்கான். அதுதாண்டி இவ்வளவு வந்துச்சு. நீ பேசாம வாய் மூடிட்டு நின்றுதான் இவ்வளவு வந்திருக்குமா? நல்லா சொல்லுவேன். நான் மட்டுமா பேசுனேன்? நீ தானே பேசுன. நீ முச்சுடாம பேசுனதை பார்த்துட்டு தான் அவன் உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு இங்க வந்திருக்கான். நானாட்டி ஆரம்பிச்சேன், நீ தானே முதல்ல பேச ஆரம்பிச்ச. அதுக்கப்புறம் தான் நானே பேசினேன். நல்லா தாண்டி என் மேல பழிய போறியா? நம்ம ரெண்டு பேரும் தான் சேர்ந்து பண்ணணும். அப்படிலாம் நீ வர நான் வரேன்னு பிரிக்க கூடாது. ஒரு கெட்ட விஷயத்துல நல்ல விஷயம் நடக்கும்பாங்க. நல்ல நேரத்துக்கு அவளை தான் பொண்ணு பக்கம் வந்திருக்கா, என்ன விட்டுட்டா. மைண்ட் வயசு இங்க வர கேக்குது பத்துக்க. என்ன தப்பிச்சுட்டேன்னு சந்தோஷப்படுத்தியா? கேட்டுட்டோ கொஞ்சம் சந்தோஷம் பத்துக்க. பாருட்டி, இப்ப அவன் மட்டும் இங்க இருந்து போவல மவள உன்னை அப்படியே பூமிக்குள்ள புதைச்சிருவேன். அவன் என்ன கட்டிட்டாடி பொண்ணு பக்கம் வந்தா? அவன் கிட்ட சொல்லிட்டியாத? சண்டைலாம் போடக்கூடாது. ரெண்டு பேருக்குமே உண்டு. ரெண்டு பேரும் சண்டை போடாம பகிர்ந்து எடுத்துக்கணும், புரியுதா? ரெண்டு பேருக்குமா? இவன் என்ன சொல்லுதா? அதாண்டி எனக்கும் புரியல. ஏதோ பகிர்ந்து எடுத்துக்கணும்னு பண்டத்தை பிரிச்சு பேசுற மாதிரி பேசுறா. I love you too. I love you too. ஆத்தி, இவன் பொம்பளை விஷயத்துல ரொம்ப மோசமானவளா இருப்பான் போலட்டி. ஆடி தள்ளுபடி. ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ரெண்டு பேரும் சண்டை போடாம பகிர்ந்து இந்த மச்சானை எடுத்துக்கணும், சரியா? பகிர்ந்து எடுத்துக்கணுமா? அட நீ என்ன நினைச்சுக்கிட்டதா அங்க பொண்ணு பக்கம் வந்து? மச்சானா நொச்சா வாயில ஒரு குத்து குத்துடி. சும்மா வாயால பேசுனதுக்கே பொண்ணு கெட்டு வந்திருக்கா. வாயில குத்த போனா என்னமோ குடுத்துருவாண்டி. அடியே குட்டச்சி, வாயை உடைச்சிருவோம் பத்துக்க. I love you too. காலமாடு ஒன்னு, கருவ மாடு ரெண்டு. அடிச்சலக்கு பையன் அதிர்ஷ்டமான ஆளு. இவன் பொம்பளைங்க விஷயத்துல கொஞ்சம் இல்லடி, ரொம்ப மோசமானவனா இருப்பான் போல. எப்படி சினுங்கா பத்தியா? அன்னைக்கு தோட்டத்துல ஒண்ணும் தெரியாத பப்பா மாதிரி இருந்துகிட்டு இப்ப என்ன வாய் பேசுறான் பாரு. இதுல நம்ம சேட்டை பண்ணமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதையா என்னை காப்பாத்தி விட்டுட்டு பேரு பத்துக்க. இல்லன்னு நினைச்சுக்க, அப்புறம் இருக்கட்டி உனக்கு. அடிய கூமுட்ட, அவ ரெண்டு பேரையும் தாண்டி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. எக்கோ, அங்க என்னதாக்கா நடக்குது? இங்க நடக்குதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிச்சு, நீ மயக்கம் போட்டே விழுந்துருவிட்டி. இவன் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு மயக்கமா வருதுட்டி. மயக்கம் வருதா? வேணாம் மயக்கம் போட்டு விழுந்துறாத. நீ தானடி சொன்ன அங்க எல்லாரும் முன்னாடி வந்து மயக்கம் போட்டு விழு, அப்படி விழுந்தாதான் சகனம் சரியில்லைன்னு பொண்ணு பார்க்காம போயிருவாங்கன்ட்டு. இப்ப மயக்கம் போடாதன்ற? இல்லட்டி, இவன் பண்றதெல்லாம் பார்த்தா நீ மயக்கம் போடும்போது உன்னை தாங்கி பிடிச்சிட்டான்னா அருவாளை எடுத்துட்டு வந்து உன் வாயிலே வெட்டிடுவேன் பத்துக்க. எல்லாம் உன் வாயால வந்துச்சு, மூடிக்கிட்டு நின்று. வெட்டிடுவியா? இல்ல, நான் ஒன்னும் பேசல. என்ன சம்மந்தி, கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாமா? அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம் சம்மந்தி. நான் ஐயர்கிட்ட நல்ல நேரம் பார்த்து ஒரு 3 நாள் குறிச்சிட்டு வரேன். அதில் எந்த தேதி தோதுவா இருக்குன்னு பார்த்து அப்போ நிச்சயத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தையும் வச்சுருவோம். சரிங்க சம்மந்தி, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரணும். வந்து உங்க மவ வாழப்போற வீட்டை பார்க்கணும்ல. ஐயா சம்மந்தி, வீட்டை பார்த்து தான் என் பிள்ளையை நான் உங்களுக்கு கொடுக்கணுமா? உங்கள் குணம் ஒன்றே போதும். உங்கள் குணத்துக்கே நான் சொல்லுவேன், என் பிள்ளையை நீங்கள் நல்லா தான் பார்த்துப்பீங்கன்னு. நான் பார்த்துக்கிறத விட என் மாவே உங்க பிள்ளைய உள்ளங்கையில வச்சு தாங்குவான் பார்த்துக்கங்க. இத்தனை நாளா கல்யாணம் வேண்டாம்னு சொன்னவன் உங்க பொண்ணை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கானா? அப்போ உங்க பொண்ணை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்துக்கங்க. அதெல்லாம் தங்கமா வச்சு தாங்குவான். இது ஒத்த வார்த்தை போதும் சம்மந்தி எனக்கு. அப்புறம் பொண்ணுக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்கன்னா நம்ம என்ன ஏதுன்னு பேசி முடிச்சிடலாம். ஐயா சம்மந்தி, அதை என்னத்தை போட்டு கேட்க? நீங்களே பாருங்க, ரெண்டு பேரும் வச்சக்கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்குவா. இதுல இருந்தே தெரியலையா?
வச்சதுன்னு வாங்காம பாக்குறமா. அடியே தாய் குலமே, நாங்களே அவன் வச்சிருக்க ஆப்பிள் இருந்து எப்படி வெளியில வரேன்னு முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம். இதுல வச்சதுன்னு வாங்காம பாக்குறமா. இவன் வேற கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை உசு புசுன்னுக்கிட்டு. கல்யாண பேச்சு எடுத்ததும் எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்கு இருக்குதா? வெக்கமா இருக்கா? உன்னை பாக்குறப்ப எங்களுக்கு துக்கமா இருக்குடா. யாருக்கு போறமோ இல்லையடி, இவனுக்கு முதல்ல ஒரு பாயிண்ட்ஸ் போடணும்டி. அப்படிலாம் 2 பேரும் பார்க்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது இல்ல. இல்லடி, இவன் நம்மள சாதாரணமா விட மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்பமெல்லாம் இப்படி பார்க்க கூடாது. அப்புறமா 2 பேரும் தோட்டத்துக்கு வந்துருங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்து பலாப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு கல்யாணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அடியே, இவனை கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போயிடுறீ. நான் இவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போவேன், நீ அந்த வீராப்பாயில கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம் நினைச்சியோ? கொன்றுவன் பத்துக்க. சரிங்க சம்மந்தி, அதான் எல்லாம் நல்லபடியா பேசியாச்சே, அப்புறம் என்ன? போங்க, உங்க மருமக தலையில இந்த பூவை கொண்டு போய் வைங்க. அடியா கோல்குட்டி குமுதா, எல்லாம் உன்னால தாண்டி வந்துச்சு. எப்படி எடுத்து கொடுக்குறான்னு பாரு. பூ வைக்க போறாங்களா? அடியே வள்ளி, ரொம்ப சீரியஸா போய்கிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் பண்ணு. அக்கா, அவங்க பூ வைக்க போறாங்களா? அக்காவை மயக்கம் போட்டு உள்ள சொல்லுங்க. இவ வேற இங்க நடக்கிறது என்னன்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா. அவனே என் பிளானை எனக்கு ரிவீட் அடிச்சுக்கிட்டு நிக்கிறான். வாயை மூடிட்டு நில்லுடி. அதை மறந்துட்டேனே, என் மருமக பூ வச்சா இன்னும் அழகா இருப்பா. கொடுங்க, நான் என் மருமகளுக்கு கொண்டு போய் பூ வைக்கிறேன். அடியே, என்னடி பண்ண? தெரியலடி. டேய், நல்லா இருப்படா, வேணாம்னு சொல்லுடா. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு. இனி 2 பேரும் மூழ்கித்தான் ஆகணும். அடியே, இவ என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? ஐயோ அக்கா, இந்த பாருட்டி வள்ளி, இங்க ஏதாச்சும் நடந்துச்சு, அதுக்கப்புறம் நான் உயிரோடயே இருக்க மாட்டேன் பாத்துக்க. இப்படி எல்லாம் பேசாதடி, ஏதாச்சும் பண்ற நில்லு. கிட்ட வா மருமகளே, பூ வச்சு விடுறேன். நான் போக மாட்டேன். ஏதாச்சும் பண்ணடி. அம்மா, அவ வைக்கப்படுறா, நீங்க பக்கத்துல போய் வைங்க. அக்கா, வள்ளி. அதுவும் சரிதான், நானே கொண்டு போய் வைக்கிறேன் மருமகளுக்கு. பக்கத்துல வாமா. இல்ல இல்ல, இது நடக்க கூடாது. ஐயோ, இப்ப என்ன பண்ண? அக்கா, என் மருமவா வெக்கப்படுறா போல. வெக்கத்துல கூட அழகா தான் இருக்கா. இரு மருமகளே, நானே வச்சு விடுறேன்.